ஆறாம் முத்திரை. அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிருகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகிப் போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனைத் தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். ஆட்டுக்குட்டியானவர் ஆறாம் முத்திரையை உடைத்தார். அப்போது மிகவும் பயங்கரமான சம்பவங்களை யோவான் தரிசிக்கிறார். பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளி போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்தில் அதிபயங்கரமாக இருக்கும் என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் அடையாளம். மனுஷர் எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் அப்போது நடைபெறும். கிறிஸ்துவானவர் ஆறாம் முத்திரையை உடைத்தபோது வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியிலே விழுந்தது. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியிலே விழுந்தது. இப்பிரபஞ்சம் முழுவதிலும் அப்போது பயங்கரமான சம்பவங்கள் நடைபெற்றது. பூமி மிகவும் அதிர்ந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் ஆகி விலகி போயிற்று. இந்த பயங்கரத்திற்கு எதுவுமே தப்பவில்லை. இந்த பயங்கரத்தை எதிர்த்து எதுவும் நிலைத்து நிற்கவும் இல்லை. பூமி மிகவும் அதிர்ந்தபோது மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இது கர்த்தருடைய கோபாக்கினையின் மகா நாள். இந்த நாளில் நிலை நிற்க யாராலும் முடியவில்லை. பூமியில் உள்ள எல்லோரும் பூமி அதிர்வதையும் மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போவதையும் பார்த்து நடுங்குகிறார்கள். சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருப்பதையும் சந்திரன் ரத்தம் போல் ஆவதையும் பார்த்து பயப்படுகிறார்கள். வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல விலகி போவதை பார்த்து திகைக்கிறார்கள். இந்த மகா பயங்கரத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு மனுஷர்கள் தங்கள் சுய பலத்தையும் சுய புத்தியையும் சுய யோசனையையும் சார்ந்திருக்கிறார்கள். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பூமியிலும் வானத்திலும் நடைபெறுகிற பயங்கரமான சம்பவங்களை பார்த்து பயந்து நடுங்குகிறார்கள். அவர்கள் யாவரும் பர்வதங்களிலும் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொள்கிறார்கள். பூமியிலும் வானத்திலும் பிரளயம் உண்டாவதற்கு ஆட்டுக்குட்டியானவருடைய கோபமே காரணம் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கு தாங்கள் மறைவாக இருக்க வேண்டும் என்றும் யாராவது தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். இந்த ஜனங்களுக்கு இதுவரையிலும் சிருஷ்டிகரிடம் விண்ணப்பம் பண்ணி பழக்கமில்லை. இவர்கள் சிருஷ்டிகளையே தொழுது சிருஷ்டிகளிடத்திலேயே தங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்தவர்கள். தங்களுடைய வழக்கத்தின் பிரகாரம் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினையின் மகா நாளில் சிருஷ்டிகளிடத்தில் முறையிடுகிறார்கள். இவர்கள் இதுவரையிலும் பர்வதங்களையும் கண்மலைகளையும் தொழுது வந்தார்கள். இப்பொழுது தாங்கள் தொழுது வந்த பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பர்வதங்களிடத்திலும் கண்மலைகளிடத்திலும் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய கோபாக்கினை இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. நடைபெறுகிற சம்பவங்களை பார்த்து ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்தை இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி பேசியவர்கள் அவர்களிடம் தொடர்ந்து, ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினையின் நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் அதரிசனமானவர். மனுஷரால் தேவனை பார்க்க முடியாது. ஆனாலும் அவருடைய கோபாக்கினையை மனுஷரால் உணர முடிகிறது.
தேவனுடைய கோபாக்கினையின் மகா நாளில் சம்பவிக்கிற பயங்கரமான காரியங்களை மனுஷரால் காண முடிகிறது. கிறிஸ்துவானவர் ஆட்டுக்குட்டியானவராகவே இருக்கிறார். ஆட்டுக்குட்டி மிகவும் சாதுவானது, அது ஒருபோதும் கோபப்படாது. ஆனால் இங்கோ ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் ஆட்டுக்குட்டியானவராக இருந்தாலும் அவருடைய கோபம் மகா பயங்கரமாக இருக்கிறது. தேவன் நமக்கு கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறார். மனம் திரும்புவதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கிருபையின் காலத்தில் நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். கிருபையின் காலத்தை அசட்டை செய்துவிடக்கூடாது. கிருபையின் காலத்தை தொடர்ந்து தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பின் காலம் வரப்போகிறது. அப்போது தேவன் தம்முடைய நீதியை மாத்திரமே வெளிப்படுத்துவார். தம்முடைய கிருபையை காண்பிக்க மாட்டார். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நாள் அவருடைய கோபாக்கினையின் மகா நாளாக இருக்கும். அந்த நாளில் அவருடைய கோபத்திற்கு முன்பாக யாராலும் நிலை நிற்க முடியாது. கிருபையின் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கிருபையின் காலத்தை அசட்டை செய்துவிட்டு தேவனுடைய நியாயத்தீர்ப்பினால் தண்டிக்கப்படுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய நியாயத்தீர்ப்பும் நீதியாகவே இருக்கும். அவருடைய கோபாக்கினையும் நீதியாகவே இருக்கும். பெரிய காரியங்கள், சத்தம், உபத்திரவம், பட்டயம், பூமி அதிர்ச்சி, ஜனங்கள், நாள், திரளான கூட்டமாகிய ஜனங்கள், பர்வதம், நட்சத்திரம், சூளை, நதி, நகரம், பயம், சத்தங்கள், வல்லமை, கல்மழை, அடையாளம், சிவப்பான வலு சர்ப்பம், கோபம், கழுகு, அதிகாரம், காரியங்கள், அற்புதங்கள், இடிமுழக்கம், ஆலை, அடையாளம், கிரியைகள், உஷ்ணம், தேவனுடைய நாள், பாபிலோன், வாதை, வேசி, ஆச்சரியப்படுதல், ஐஸ்வர்யங்கள், ஏந்திரக்கல், தேவன், சங்கிலி, வெள்ளை சிங்காசனம், வாசல். தானியேலின் 70வது வாரத்தில் கூறப்பட்டிருக்கும் 4 பூமி அதிர்ச்சிகள். 6வது முத்திரையின் போது தானியேலின் 70வது வாரத்தில் முதல் 3.5 வருஷத்தில் 7வது முத்திரைக்கும் முதலாவது எக்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் முதல் 3.5 வருஷத்தில் 7வது எக்காலத்தின் போது 70வது வாரத்தின் நடுவில் 7வது கலசத்தின் போது வாரத்தின் இறுதியில் தம்முடைய 2ஆம் வருகைக்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் பல பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்று முன் அறிவித்திருக்கிறார். வேதாகம வரலாற்றில் பல பூமி அதிர்ச்சிகளை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. 1000 வருஷ அரசாட்சியின் இறுதியில் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும். இதன் பின்பு புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும். தானியேலின் 70வது வாரத்தில் சூரியன் கருப்பாக மாறிய 5 நிகழ்ச்சிகள் 6வது முத்திரையின் போது வாரத்தின் ஆரம்பத்தில், 4வது எக்காலத்தின் போது, 5வது எக்காலத்தின் போது, 4வது கலசத்தின் போது, வாரத்தின் இறுதியில். உபத்திரவ காலம் முடிந்தவுடன் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது சூரியன் கருப்பாக மாறியது போன்று சந்திரனும் 5 தடவை இரத்தம் போல் ஆயிற்று. சூரியனைப் போலவே நட்சத்திரங்களும் 5 முறை பாதிக்கப்பட்டன. 2 முறை மட்டுமே அவை பூமியில் விழுந்ததாக வாசிக்கிறோம். அவையாவன 6வது முத்திரையின் போது, உபத்திரவ காலத்திற்கு பின்பு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது. இவ்விரண்டு நிகழ்ச்சிகளுக்கு இடையில் பல வருஷங்கள் இடைவெளி உள்ளன. வெளிப்படுத்தின விசேஷம் 20:11, 21:1 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டுள்ளது போன்று பூமியும் வானமும் அகன்று போகவும் இல்லை, ஒளிந்து போகவும் இல்லை. ஏனெனில் வெளிப்படுத்தின விசேஷம் 6:14 வசனத்திற்கு பின்பு பல தடவை வானத்தை பற்றிய குறிப்பு வருகிறது. மலைகள், தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இவைகள் முழுவதுமாக ஒளிந்து போகவில்லை. ஏனெனில் பல வருஷங்களுக்கு பின்பு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. தீவுகள் அகன்று போயின என்றும் பர்வதங்கள் காணப்படாமற் போயின என்றும் வெளிப்படுத்தின விசேஷம் கூறுகிறது. பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட்டதை உணர்ந்த 7 பிரிவினர்
ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், அடிமைகள், சுயாதீனர். தேவனுடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது. இந்த கோபாக்கினை ரோமர் 2:5-14-15, வெளிப்படுத்தின விசேஷம் 20:11 முதல் 15 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் கோபாக்கினை அல்ல. வாரத்தின் முதல் 3.5 வருஷத்தில் 6வது முத்திரை திறக்கப்பட்ட போது இந்த கோபாக்கினை ஆரம்பமாகிறது. வாரத்தின் இறுதியில் எக்காலம், கலசம் ஆகிய நியாய தீர்ப்புகள் நடைபெறும் வரையிலும் இந்த கோபாக்கினை தொடர்கிறது. 6ஆம் முத்திரையும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் ஒரே நிகழ்ச்சிகள் அல்ல. இவ்விரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் இடையில் வெளிப்படுத்தின விசேஷம் 7:1 முதல் 19:10 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெறும்.